வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கொத்தமல்லி சட்னியும் கொத்தமல்லி சாதமும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. 2 பச்சை மிளகா, ஒரு அரை வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலும், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், ஒரு கொட்டை புளியல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க இருக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா செவந்த உடனே வெங்காயத்தையும் பச்சை மிளகா, இஞ்சி, புளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கொத்தமல்லி சட்னிக்கு நான் கருவேப்பிலாம் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை ஒரு கொத்தளவு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. இது கூட தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கி எழுந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினவுடனே மிக்ஸி ஜாரில் போட்டு இது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சரியாக இருக்கும்னு நினைக்கிறது. டேபிள் சால்ட்டு பத்தெல்லாம் பார்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இது கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். இதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். கடுகு பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு சேர்த்திங்கன்னா சூப்பரான சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி. தக்காளி இல்லாத டைமில் இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி வச்சு தான் நம்ம கொத்தமல்லி சாதம் பண்ண போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கெல்லாம். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அது கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கொத்தமல்லி சட்னியை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கணும். ஏன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றும். அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சாதத்தையும் நீங்கள் கொஞ்சம் வடித்த உடனே சூடாக சேர்க்காமல் கொஞ்சம் ஆற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கிளறி விடுங்க இந்த சட்னியோடு சேர்த்து. இப்போ சால்ட்டு நம்ம சட்னிலையும் போட்டிருக்கோம், சாதத்துலேயும் நான் போட்டிருக்கேன். அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு வேணும்னா இந்த டைமில் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி இறக்கிட்டிங்கன்னா சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் ஏதாச்சும் வறுவல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.